வெல்கம் டு நம்ம ஒரு சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு பிடி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு 3 கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் கேட்டகரின்னு சொல்லிட்டு 3த்துக்குமே தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மும் அண்ட் தென் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாபுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸ். அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரி ஆர் டிப்ளமோ சொல்லிட்டு எது வேணாலும் படிச்சிருக்கலாம். எல்லாமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இது பியூர்லி தமிழ்நாடு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதோட சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேலரி வேரி ஆகும். மினிமம் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 50,400 வரைக்கும் கொடுக்கத்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அலோவன்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் டிசம்பர் 11th வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமுமே கிடையாதுன்னு அண்ட் தென் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா தான் இதை நேரடி பணி மூலிமா தான் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கூட எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு நோட்டிஃபிகேஷனை மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே தான் மற்ற 2 நோட்டிஃபிகேஷனும். ஸோ அதை நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இது ரெக்கார்ட் கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் அண்ட் தென் நைட் வாட்ச்மேனும் நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேட்டில் அதில் அட்டாச் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ஒட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒன்று விடாமல் ஃபில் பண்ணி அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும்னு கிளியராக நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ரெக்கார்ட் கிளர்க்குக்கு பொறுத்தவரை சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்கார்ட் கிளர்க்கு பொறுத்தவரை 10th பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி பொறுத்தவரை 8th பாஸ் பண்ணிக்கணும். அதே தான் நைட் வாட்ச்மேனுக்கும் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.